வணக்கம் ஸ்பாட்டன்ஸ் அண்ட் வெல்கம் டு கோஸ்ட் ஆஃப் கேமிங். ஓகே ஸ்பாட்டன்ஸ், அதாவது கடைசி பாட்டு 10வது பாட்டில் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த மைண்டில் இருந்த ஆளுங்கப்புறம் காப்பாற்றி விட்டு ஏரண்ட்டை தேடி போவோம். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் மலை மேலே நின்றுக்கிட்டு என்னை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க அப்படின்னு கத்தியை திரிவான். என்னென்னு பார்த்தா கீழே அப்புறம் ட்ரிப்பேரை போட்டு வச்சுருப்பேன், சுற்றி ஸ்க்ரான்ச்சர்ஸ் இருப்பாங்க. நம்ம சரி சின்ன பையன் போனால் போது காப்பாற்றிடுவோன்னு சொல்லிட்டு அங்கே பூராவையும் போட்டு தள்ளிட்டு அவனை காப்பாற்றிடுவோம். அவன் ஒன்றே நல்ல வேலை என் நேரத்துக்கு வேன்கார்டு வந்தாங்க, ரெண்டாவது நீங்கள் வந்துட்டீங்க, 2 பேரும் என்னை காப்பாற்றிட்டீங்கன்றான். வேன்கார்டு வந்தாங்களா, அப்போ எந்த வழியாக போனாங்கன்னு கேட்குறப்ப இந்த வழியாக தான் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போனாங்க, நீங்கள் போனீங்கன்னா அவங்க கேட்சப் பண்ணிடலாம். அவங்க இந்த இடத்துல பிரிசல் பேக்ஸு மிஷின்ஸ் எல்லாத்தையுமே ரொம்ப அவசரமாக கிளியர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ நான் இங்கே சேவேஜ் எடுக்க வந்தே என்னை காப்பாற்றி விட்டாங்க சிக்கனப்ப, அங்கே போங்கன்னு சொல்லி நமக்கு கையில் ட்ரிப் கேஸ்டரை கொடுத்துட்றான். அங்கே பார்த்தா இரண்டு சண்டை விட்டுருப்பேன். ஆனால் மேலே கொஞ்சம் கோவத்தில் இருப்பேன், ஏன்னா நம்ம சொல்லாமல் கொள்ளாமல் போயிட்டோம் கடைசியாக வாரம் நடந்ததுக்கப்புறம், அதனால் உண்மையில கொஞ்சம் கோவமாக இருக்கேன்ற மாதிரி சொல்லிடுவேன். அவனுக்கு அங்கே லைட்டு அடி வேற போட்டுரும். இப்போ நீ என்ன பண்ணி பேரன் லைட்டுக்கு போய் அங்கே ஹெல்ப் பண்ணி மிஷினை கிளியர் பண்ணி அங்கே சிக்கிட்டு இருக்கான், ஹெல்ப் பண்ணிவிட்டு நீ பேரன் லைட்டுக்கு போ, நான் செயின் ஸ்கிராப்பை உன்னை மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போன எபிசோடில் சொல்லியிருக்கேன். அதோடு நம்ம கிளம்புறோம். ஓகே ஸ்பாட்டன்ஸ், வாங்க அடுத்த நினச்சி ஒன்று போய் பார்ப்போம். ஹரிசான் ஜீரோ வேர்ல்டின். ஓகே, இப்போ போகிற வெளில வர மிஷின்ஸ் அப்புறம் நம்ம கிளியர் பண்ணி விட்டு போகணும்னு நினைக்கிறேன். அந்த சண்டை போறாங்க. Looks like the Ostrom decided to put up a fight. ஓகே, let's go. அவ்வளவுதான், போடு. பார்த்துட்டானே, முட்டிடுவோம் நம்ம. எங்கடா ஏன் வைக்கிற, இங்க இருக்கேடா. அவ்வளவுதான், செத்துட்டா, ஒரு பிரச்சனையும் இல்லை, செத்துருவான் நினைக்கிறேன். அடுத்த ஆள் அவ்வளோதான், ஒரு ரெட்டி தான், போய்கிட்டே இருக்கலாம் நம்ம அடுத்தடுத்து. சின்ன பையன், ஓய் ஐயோ கல்லு போயிட்டான். வாடா 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 வாடா, ஐயோ ஓடிக்கிட்டே இருக்கான். முடிஞ்சு அவன், அவ்வளோதான். ஏடா சரண்டை அடிக்கலையா, அந்த அவன் மேலே ஃபுல்லாக இது வருது. ஒரு பக்கம் இருங்கடா, வாங்கடா. அவ்வளோ அவன் முடிச்சிட்டான். இப்போ அடுத்த ஆளு ஒரு புல்லட் தான், முடிஞ்சு. வாங்க, ஐயோ மிஸ் ஆயிடுச்சு. அந்த அவங்க எப்படி கவுந்து சொல்கிறேன் சின்ன பையன், அவ்வளோ செத்துட்டான். தேவையில்லை நினைக்கிறேன். ஆஷம் என்னங்க இன்னும் அவங்க பேர் பச்சை கலர் இல்லையே, வித்தியாசமாக கேட்கறது. சாவானா ஜஸ்ட் மிஸ்டு. ஐயோ ஸ்கேன் பண்ணுறானே, அது பிளேஸ் தான் இருக்குமோ. இது 9 முடிப்போம். பச்சை கலர் இருந்தால் மட்டும் தாங்க எப்படி கவுந்து விட்டுச்சாமா. அவ்வளோதான் முடிச்சு. இந்த ஒருத்தன் தான். வாங்க இதை வச்சு அடிப்போமா. வாங்கிக்கோ தம்பிக்கிட்டே. இப்போ ஆடியை கரெக்டாக அடிச்சிட்டோம். பார்த்தா ஏடா எவ்வளோ தமிழ் அடிக்கிற. என்னங்க அவன் மட்டும் மஞ்சள் கலர் வச்சுருக்கேன் பின்னாடி, மற்றவனா பச்சை கலர் இருந்துச்சு. பாயசம் வச்சு அடிச்சோன்னே அடிவானா. டக்குன்னு மண்டையை உள்ள விட்டு விட்டுருக்கேன். அப்படியே பொருள் எடுத்துருவோம். நமக்கு இது வேற இல்லை பாயசனுக்கு. இப்போயே பாயசம் ரெடி பண்ண முடியுமா? ஐயோ ரெடி பண்ண முடியாது போலுங்க, நம்ம தான் அடிக்கணும் போலுங்க. சரி வாங்க பார்த்துக்கலாம். ஒருத்தன் தானே. எங்கே போனியா? மேலே போயிடுவோம் வாங்க. இப்போ என்ன பண்ணுவேன், இப்போ என்ன பண்ணுவேன்ப்பா, இங்கேருந்து அடிப்போமா. ஓடுறானே. வாடா வாடா, பயந்துட்டியா, வாடா. அந்த பயம் இருக்கணும்டா. எங்கே போய் ஒழிச்சியாம்பாங்க பயத்தில், எங்கே போய் நிற்கிறாம்பாங்க. வா வா வா. ஐயோ யாரோ போக மாட்டேங்குதுங்க. சரி ரைட், அவ்வளோதான் முடிஞ்சு. ஐயோ மிஷின் முடியாத போங்க. அவனை முடிக்காம மேலே அந்த மஞ்சள் கலர் சிம்பிள் காமிக்கிது, மியூசிக் முடியலப்பாங்க. அவனை அடிச்சுதான் ஆகணும். சரி வாங்க போய் அப்போ அவனை அடிச்சுடுவோம், வேறு வழி இல்லைன்னா மிஷின் முடியாது. இப்படியே நின்றுக்கிட்டே இருக்கணும். வாடா பயந்து ஓட்டாம்பாங்க. ஒருத்தனை முடிச்சு விட்ருவோம், கையாலே அடிச்சு முடிப்போம். வந்துட்டேன், டக்குன்னு வந்துட்டேன். முடிஞ்சு சைலன்ஸ் ஸ்ட்ரைக். அவ்வளோதான் பெரிய காப்பாற்றி விட்டோம்.
ஓகே டான்ட்டை கிளியர் பண்ணியாச்சு. இப்போ போய் ஆசிரம் வில்லேஜ்கிட்ட போய் பேசணும். எங்கே இருக்கான்? ஆரம்பா அங்கே தான் வந்து ஆளே இல்லையே. ஓ அந்தா இருக்கா? ஓகே உங்கள் சேவியர் இருப்பா நான் பெல்னா. நோரா அங்கே என்ன பண்ண எனக்கு தெரில. ஆனால் நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். நாங்கள் ரொம்ப நேரம் வேனுக்காக வெயிட் பண்ணி மொத்தம் ஹோல்ட் பண்ண பார்த்தோம். ஆனால் ஏகப்பட்ட பிசில் பேக் ஸ்டாக் நம்ம சேஞ்ச் பண்ண சார்ஜ் பண்ண ஆரம்பிச்சிச்சு. எல்லாம் நல்லா இருக்கீங்களா? கொஞ்சம் நல்ல மக்களாக இருந்துட்டாங்க. ஆனால் நாங்கள் மொத்த பேரையும் வாழ்ந்துருப்போம். நீ இல்லாட்டி அட்லீஸ்ட் இப்போதைக்கே அமைதியாக்கி. உண்மையை சொன்னா நேரம் வேலை பார்த்து பொருள் சவுண்டு கேட்டுக்கிட்டே இருந்திருக்கணும். ஆனால் செயின் ஸ்கிராப்ல அந்த பஞ்சாயத்துனால விசில் அடிக்காம இருக்கனால இன்னும் நாங்கள் எந்த வேலையும் பார்க்க சும்மா இருக்கோன்றான். வாங்க விசில் என்னன்னு பார்ப்போம். உங்களுக்கு விசில் சவுண்ட் கேட்டால் உங்களால் திருப்பி வேலை பார்க்க முடியுமா? அவன் சொல்லாம நாங்க வேலை பார்த்தோம்னா எங்களை இங்க இருந்து பேன் பண்ணிடுவான். ஊழ்வனுக்கு எவ்வளவுதான் சக்தி இருக்கு. அவனுக்கு ஏகப்பட்ட பணம் இருக்கு, ஏகப்பட்ட பேரோட கனெக்ஷன்ஸ் இருக்கு. அது போக இன்னொரு பிரச்சனைனா பிரிசில் பேக் சொன்னாலும் எங்களால் அவனை எதிர்த்து ஒன்றும் பண்ண முடியலன்றான். We're supposed to be working Alvin's claim, digging out stone to show our barren light, but the work stoppage and the bristlebacks cut us short. Never seen those blasted things in a dump before. Where in Forge Fire did they come from? இவனுங்களும் ஊழ்வனுக்கு தான் வேலை பார்த்துருக்காங்க. ஆனால் எப்படி இந்த பிரிசில் பேக் வந்து எல்லா வேலையும் இங்கே எடுத்துட்டு இருக்குன்றான். எனக்கு புரியல, எனக்கு இன்னும் தெரில, பட் நான் கண்டுபிடிப்பேன்றான். சரி கிளம்புவோம் நம்ம. அப்போ அவ்வளோதான். அப்போ ஊழ்வனு தாங்க எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன் அந்த ஏரியாவில். செயின் ஸ்கிராப்பும் சரி, பிரைன் லைட்டும் சரி. சரி கிளம்புறேன். நீங்கள் பார்த்துருங்க. ஒரு நாள் இன்னைக்கு அது நடக்க வாய்ப்பு இருக்குது. அதான் நான் உயிரோட இருக்க வாய்ப்பு இருக்குன்றா. ஓகே டான்ட்டை கிளியர் பண்ணிட்டோம். நான் ஏகப்பட்ட பிரிசில் சொல்ல காலி பண்ணிட்டேன். போய் செயின் ஸ்கிராப் போய் ஒரு விசில் அடிக்க சொல்லணும். ஊழ்வண்டுக்கும் நியூஸ் சொல்லணும். பாடிஸ் ஆமாங்க அந்த பைத்து காண இருந்தாங்க. கடைசியில் எம்பசி நடக்கவா செய்யும் அப்படின்றா. சரி ரைட்டு வாங்க செயின் ஸ்கிராப்புக்கு போவோம். ஓய் ஓய் ஜம்ப் அடிச்சா உட்காரலாம். ஏய் ஐயோ இங்க படுத்துற நிமிஷம் என்னால தாங்க முடியலையே. எப்பா ஏறதுக்குள்ள எப்பவுமே தவுனாலே டக்குன்னு உட்காந்துக்குவாங்க ஃபர்ஸ்ட் பார்ட்ல. ஐயோ என்னாச்சு இன்னும் அடிச்சிட்டானா? பாய்சனா இது வேற. உள்ள போகாம ஸ்ட்ரக் ஆயிட்டு இருக்கு. உள்ள போ. அப்பா போயிடுச்சுப்பா சாமி. போ போ நகரே. அங்க ஏதோ பிரச்சனை கத்திட்டு இருக்காங்க நினைக்கிறேன். எவ்வளோ சண்டை விடா தனியா. நான் வந்துட்டேன் ஹெல்ப் பண்றதுக்கு. இந்த வரேன் அவ்வளோதான். வாங்க இன்னும் ஒரு பாய்சன். ஐய பாய்சன் இருக்கணும். எக்யூப்மெண்ட் இது இல்லைங்க. பைத்தியம் தள்ளி போட அங்கிட்டு. இங்கிருந்து அடி வாங்காதரா போலாம் அங்கிட்டு. ஒரு ரிப்பேர் வேறு பண்ணணுமா? அவங்களுக்கு 10 பொத்தா நிறையா கொடுங்க. சரி இவனை வச்சு அடிச்சிடுவோம் வாங்க. இதை வச்சு சண்டை ஓடலாங்க. நான் அது போய் பண்ணல நினைக்கிறேன். இப்போ அவங்க ட்ரை பண்ணி காமிக்கிறேன். போடு அப்படியே பறந்துடாமா. ஐயோ மிஸ் ஆகிட்டானே. இப்போ வாங்க பறப்பேமாங்க. அவன் எப்படி சொன்னா இவனை வச்சே முடிச்சு விட்ருவான். போடு இன்னும் ஒரு போடு. போடு ஆடியே போடு. பொந்தில் மாட்டிக்கிட்டோம். இல்லாட்டி வேகமாக முடிச்சிருக்கலாம். ரொம்ப நன்றி சேவியர். இருக்கட்டும் எனக்கு கடமை. நன்றிலாம் சொல்லி என்ன வெளியாக்காதீங்க. ஓகே போலாமா? ரைட்டு. என்னமோ காமிக்கிறேன். ஜம்ப் அடிச்சுவோம். நம்ம காப்பாற்றிட்டு ஒருத்தனை காப்பாற்றிட்டு இன்னொருத்தர் எங்களுக்கு சிக்கி கிடைக்காம போலுங்க. இந்த வரேன் நான் சரி நான் காப்பாற்றிடுவேன். டோன்ட் வரி நான் இருக்கேன். சொல்லு தூக்கணுமா? தூக்கியாச்சு. ஆசம். ஓகே ரொம்ப நன்றி சேவியர். அலாயம் மட்டும் சொல்லுங்க. எனக்கு ஏன்னு சொன்னாங்க உங்களுக்கு இந்த மாதிரி டைட்டில்ஸ் தான் பிடிக்காதுன்னு. நீ வேன்கடா நாங்கள் வாடிஸை இங்கேருந்து அவரை கொண்டு போக ஹெல்ப் பண்ணோம். அது பண்ணோம்னா அது மாதிரி பிரிசில் பேக் தூக்கணுன்ட்டாங்க. கேப்டன் நீங்கள் செயின் ஸ்கிராப்பை பார்த்துக்கிட்டாங்க. நாங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது இங்கே வர ஆரம்பிச்சிருச்சுங்க. கிளம்பும்போது நிறையா தின்னான்னு சொன்னேன். கேட்டியா அப்படின்றா. சரி நான் போயிட்டு இருக்கேன். எனக்கு டைம் ஆகுது. பிரிசில் பேக்ஸ் நீங்கள் எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா நான் உங்க வழி விட்டு போக பார்க்குறேன். இங்கே வச்சுங்க ஏதோ கொடுக்குறா என்னன்னு தெரியலையே.
ஓகே ஸ்மோக் பாம் ஆசம். சுற்றி ஆள் பார்க்காம டப்பு நம்ம ஸ்மோக் பாம் போட்டு எஸ் ஆகிட வேண்டியதான். ஓகே எங்கே காணா விசில் இருக்கு. வாடா மண்டையா வீடா 10 இவ்வளோ எடுக்கிற மனசாட்சி இல்லாமல் உன ரிப்பேர்லாம் பண்ண வேணாம். உன்னை உடச்சி போட்டு வேற ஆள் மாற்றி எடுத்துருவேன். எவ்வளோ எடுக்கிறேன் பாங்க 10 ஃபஸ்ட்டு பட்லி தாங்க பிரச்சனை. நம்ம போகிற மவுண்ட்டை ரிப்பேர் பண்ணோம்னா நம்ம டக்க ஷார்ட்ஸ் பூரா போயிடும், மொத்தமாக போயிடும். இது வேற எங்கிட்ட கூட கொஞ்சம் ஏப்பா ஒரு சேவை போட்டு போயிடுவோமா? கீழே விழுந்துட்டேன், வேணாம் சேவை போகலான்னு சொல்ல விழுந்துட்டேன். வாடா உள்வேண்டு, உனக்கு ஒரு குட் நியூஸ் வச்சுருக்கேன். இன்னும் இங்கே தான் இருக்கீங்க போல. ஓகே ஓ அப்பாயிண்ட் வேணாம் விசில் அடி. நான் மொத்த பிரிஸ்டல் பாக்ஸையும் முடிச்சிட்டேன். அப்படியா? இப்போ உன்னோட பிரச்சனைலேருந்து நீ விசில் அடி. இல்லை எவ்வளோ பண்ண முடியாது. நான் யாரையா அனுப்பி நீ எல்லாம் கொண்டுட்டீங்கன்னா ஒரு கன்ஃபார்ம் பண்ணணும். வேலி சேஃபாக இருக்கான்னு நான் முதல்ல பார்க்கணும். கண்டிப்பாக ஒரு நாள் 2 நாள் நான் பார்த்துருவேன் அப்படின்றான். இல்ல நீ இப்ப விசில் அடிக்கிற. ஆசம் சொன்னப்ப அப்பா அவங்க நீங்க இப்படி அசால்ட்டா பேசுறீங்க. இப்ப நீ பண்றியா நான் பண்ணவா? பயந்துட்டியா? எப்படி மறுபடியும் வாங்க. எனக்கு தெரியும் நீங்க பண்ணுவீங்கன்னு. நண்பர்களாங்க வாங்க. சரி நமக்காக காப்பாத்திட்டாங்க. பிரிஸ்டல் பாக்ஸ் பூரா கொண்டுட்டாங்க. நீ போய் விசில் அடி. செயின் ஸ்கிராப் திருப்பி பிசினஸ் ஆரம்பிக்கிறோம் அப்படின்றான். And Olvend has agreed to personally pay every worker their lost wages. ஓல்வின் வந்து அதே மாதிரி இத்தனை நாள் கொடுக்காத சம்பளத்தை மொத்தமாக இப்போ கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன் அப்படின்ட்டேன். எப்படி தூக்கி போட்டு விட்டா கொடுத்துருக்கணும். இதுதான் நீங்கள் வேலை செய்ய மாட்டீங்களா அதுக்கான சம்பளத்தை கொடுக்குறேன்ட்டாருன்ற மாதிரி. உங்களுக்கு எம்பசி இருக்கே நீங்கள் அட்டன் பண்ண முடிய விஷயம். ஆமாம் இருக்கு அப்படின்றான். நீ மலையாக்கிழமை போ அப்படின்றான். வெர்ச்சன்ஸ் ஆனவங்க அவைலபிள். அப்பாடா வெர்ச்சன்ஸ் வந்துட்டாங்க. போய் முதல் வெப்பனை தான் புது வெப்பன் வாங்குங்க. நம்மகிட்ட இருக்க பாய்சனும் நார்மல் தான் இருக்குது. இது என்னென்ன இருக்குது? ஸ்டிச்சஸ்ஸு, செல்ஃப் ப்ரொடக்டிவ் வெப்பன்ஸு, ஹண்ட்ரட் செல்லு, ஹெர்பலிஸ்ட்டு, குட்ஸு இவங்கெல்லாம் இருக்காங்க. ஓகே ஏற்கனவே மல்டி அவன் பேர் என்ன மறந்து வச்சு சொல்லுங்க. வாங்க போய் முதல்ல ஏதாவது இது காண பார்ப்போம். ஆமாம் வாடிஸை பேன்லைட்டுக்கு அனுப்புற முன்னாடி வேறு ஏதாவது பார்த்துட்டு போவோம் கண்டிப்பாக. நம்ம ட்ரெஸ்ஸு இருக்குங்க ஆர்மர் செட்டு வாங்கும்போது ஆர்மரை பார்ப்போம் வெப்பனை பார்ப்போம். போது ஏதோ பேசுகிற மாதிரி இருந்துச்சுவேன். என்ன பார்க்கலாம் ரொம்ப குழப்பமாக இருக்கே. போய் ஆர்மரை பார்த்துருவோம் வாங்க. இந்த ஸ்டிச்சஸ் என்ன ட்ரையாங்கிள் கொடுத்தா வரமாட்டேங்குது. வந்துடுச்சு. ரூபாயா கொடுறா. ஆசிரம் எக்ஸ்ப்ளோரரு, இன்னொன்று நோரா ஹண்ட்ரஸ் 2 தான் வச்சுருக்கேன். வேறு எதுவும் இல்லையா? வேஸ்ட்டு ஒன்றுமே இல்லை. ட்ரெஸ்ஸு நல்லாயிருக்கு பட்டு 2 ட்ரெஸ்ஸுமே நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. பட் என்னென்னா இது எதுவும் இல்லை, ரெசிஸ்டன்ஸ் இல்லை, ஃபைட்டிங்க்கு பவரில் ஒன்றும் இல்லை. மற்றபடி செல் தான் பண்ண முடியுமா? காயிலெலாம் இருக்குது. இன்னும் காயில் வைக்கணும். ஒரு ட்ரெஸ் கூட என்கிட்ட இல்லை, வெப்பனும் இல்லை. இதெல்லாம் என்ன அது? ஒரு கலெக்ஷன்ஸா? ஆமாம் கலெக்டபிள்ஸுங்க. இதெல்லாம் விற்கிறது. இதெல்லாம் விற்றோம்னா நமக்கு ஷார்ட்ஸ் கிடைக்கும். மற்றபடி இதை வச்சு அதை அப்கிரேட் எதுவும் பண்ண முடியாது. இந்த வாட்ச் இதெல்லாம் அப்கிரேட் இதெல்லாம் விற்று விட்ருவோம். ஷார்ட்ஸை வச்சு நம்ம அட்லீஸ்ட் ஏதாவது பொருளாக வாங்கலாம். ஓகே என்ன இதை செல் பண்ண முடியாதா? இதை ட்ரை பண்ண முடியல. அதுவும் செல்ஃபாக ஷார்ட்ஸ் முடியாது. எதாவது இருக்கட்டும். அதை ஹார்ட் மாதிரி. ஓகே இது கீழே இருக்கிறது பூரா நமக்கு அப்கிரேட் பண்ண தேவையான பொருட்கள். இதெல்லாம் நம்ம விற்கக்கூடாது. இதுதான் முக்கியமான தேவை நம்ம தான் விற்கணும். ஏன்னா அதை நம்ம வெப்பன் அப்கிரேடுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம அது கீழே தான் ஸ்கின்னுலாம் நமக்கு அவ்வளோ பவுச்சஸ் அப்கிரேட் பண்ண தேவைப்படும். எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு பார்ட்டில் அப்படி தான் இருந்துச்சு. இந்த பார்ட்டில் அப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு இன்னும் தெரில. மற்றதெல்லாம் நம்ம சாப்பாடுக்கு தேவைப்படும். போய் சமையல் காண்ட கொடுத்தோம்னா பண்ணிடலாம். ஓகே இதை மட்டும் விற்று விட்டு கிளம்பிடுவோமா? ஆமாம் 200 தான் வருதா? நிறையா விற்ற மாதிரி இருந்துச்சுடா. என்னடா அப்படி பண்ணுறீங்க? சரி ரைட்டு. அது போக பார்த்தீங்கன்னா இவன்கிட்ட பை பண்ணுற மாதிரி எதுவும் பெருசாக இல்லை. ரூல்ஸாக நம்ம ரெடி பண்ணுறதான். போடா மண்டையா. ட்ரெஸ்ஸு நிறையா வச்சுப்பா இருந்துச்சேன். எவ்வளோ வேலை பார்த்தா வெப்பனா அட்லீஸ்ட் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நல்ல பொருட்கள் மட்டும் தான் உங்களுக்கு நான் கொண்டு வந்திருக்கேன். நீ தான் விசில் அடிக்க விட்டீங்க நான் பார்த்தேன். என்னோட லக்கி பேஸ் ஹேமரை நீங்கள் சரி பண்ண பற்றி நினைக்கிறேன் சுற்றியில் அப்படின்றான். உங்கள் டைம் எடுத்துக்கோங்கன்றான்.
ஓகே எல்லாம் பார்ப்போம். 3 தான் வச்சுருக்கேன். நெருப்பும் பாய்சனும் கலந்ததா? 2வது இது வெறும் இது மட்டும் வேஸ்ட்டு. 3வது இது வேணாம் வேஸ்ட்டு. இது என்னங்கடா என்கிட்ட இல்லாத 2 காம்பினேஷனாக கொடுத்தீங்கன்னா நான் வாங்கிக்குவேன். இருக்கிறது சேர்ந்து வருது. இது வெறும் டேமேஜ் தான், இது அவசியம் இல்லை. இது ஷார்ட் ரேஞ்சும் அவசியம் இல்லை. ஃபயர் ஹண்டர் போ தான் இருக்குது. பட் கரப்ஷன் ஏற்கனவே இருக்குது, தேவையில்லாம வாங்கணுமா? ஆனால் ஃபயர் வேணுமே, ஏகப்பட்ட பேர் ஃபயர் யூஸ் பண்ணுறாங்க, அதனாலேயே வாங்க வேண்டியதாக இருக்குது. என்ன சொல்கிறேன்னா, இப்போ ஒரு போல நமக்கு ஃபயரும் கரப்ஷனுக்குன்னு வைங்களேன், இன்னொரு போல அந்த ஷார்ப்னஸ்ஸு அது என்னமோ சொன்னானே இப்போ பாயிண்ட் ஆரவும் ஃப்ரீஸும் இருக்கிற மாதிரி இல்லை வேறு ஏதோ ஒன்று இருக்கிற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். இருக்கிறதே வச்சோம்னா 4-5 பாய்சன் 2-3 அம்போல் வச்சா நல்லாவா இருக்குது. நெருப்பு இல்லாதனால இப்போதைக்கு வாங்குவோம். ஆனால் ஒரு உருப்படியான வெப்பன் வாங்க தான் யூஸ். எப்போ வாங்க? வரேன் உனக்கு என்ன இப்போ சுற்றியை சரி பண்ணுங்க. நான் உன்னோட சுற்றியை சரி பண்ண முடியாது, நான் ஒன்றா சரி பண்ண முடியுமான்னு தெரியல. ஏன்னா உடச்சிக்கிட்டே இருக்கேன்றான். இங்கே அமௌண்ட் டீல் ஃபயர் டேமேஜஸ் நம்ம அவைலபிள் தெரியுது இப்போ தான் வாங்கினேன். நம்ம நினச்ச மாதிரியே கிடைக்க மாட்டேங்குது. ஓகே போய் வாடிச்சிட்ட போவோமா? நீங்கள் அப்கிரேட் ஏதாவது காமெண்ட் பார்த்துட்டு வாடிச்சிட்ட போவோம். என்னையா அவ்வளோ லோட் ஆகிட்டு இருக்கா? எப்பா லோடிங் கடுப்பாத்துறான். பவுச்சர்ஸ் ஒன்று அப்கிரேட் இருக்குங்க. இதில் என்ன இருக்குது? இப்போ இன்னொரு என்ன வேணும்டியா? பாரோ ஷில்லு. ஆமாம், கண்ணில் பாரோவரே படல. அதுக்கப்புறம் வெறும் பிரிசல் பேக்ஸ் தான். இது வேணாம், அது ஒன்று தான் இருக்குது. இது அப்கிரேட் பண்ணணுமா? அது அவ்வளோ யூஸ் பண்ணவே மாட்டேன் நான். இருந்தாலும் போட்டு விடுவோம், ஆள் அதிகமாக விட்டாயினா. ஓகே இன்னொன்று பண்ண முடியும், அதை போட்டு விட்ருவோம். ஸ்க்ரான்ச்சு தானே எங்கே பார்த்தாலும் திட்டுறாங்க. ஓகே ட்ராப் நான் பவுச். அப்பாடா இது என்ன வேணும்? போர் ஹைடு கரெக்டாக நமக்கு இருக்குது. இது பாருங்கண்ணே, கேட்கப்பறம் ஃபாக்ஸு, ஸ்குரிலு, ரக்கூனு, போரு. நீ அவ்வளோதான். ரோட்டில் கண்ணில் எந்த அனிமல்ஸ் இருக்குதோ போட்டு அடிக்க வேண்டியதான். அடித்து எல்லாத்தையும் எடுக்க வேண்டியதான். வேறு வழியில் பவுச்சை நம்ம அப்கிரேட் பண்ணாமல் அம்பெல்லாம் ரெடி பண்ண முடியாது. 5 போவாக நம்ம ரெடி பண்ண முடியும். அடிச்சுட்டு ஓகே வாங்க போய் வாடிஸை பார்ப்போம். வாடிஸ் ரொம்ப தூரம் போகணுமா? எப்படி இதுக்குள்ளே தான் இருந்தால் திருப்பி ஒரு ஸ்டாக் மட்டும் போட்டு போவோம். அடுத்து எப்போ சண்டாயம் வைப்பாங்க நமக்கே தெரியாது. பெருசாக எதுவும் இல்லை. ஓகே எல்லாத்தையும் அண்ணன் எடுத்துக்கிறேன், அக்கா எடுத்துக்கிறேன். ஓகே வாங்க. வேறு எதுவும் இல்லை. இங்கே வாடிஸு பக்கத்தில் தான் வைக்காங்க காமிக்குது. வாடிஸு ஸ்கில்லு 3 இருக்குது. ஸ்கில்லு ஏதாவது பண்ணுவோமா? வாரியரை மட்டுமே போடுறாங்க, புதுசாக ஏதாவது போடுவோமா? ஹண்டரை போட்டு பார்ப்போமா? இங்கே L2 கான்சன்ட்ரேஷன் மோடு டைம் ஸ்லோ இதெல்லாம் என்கிட்ட இருக்கேன். அப்புறம் என்ன இன்னும் புதுசாக காமிக்கிறீங்க? கான்சன்ட்ரேஷன் ப்ளஸ்ஸு அப்புறம் எக்ஸ்ட்ரா டைமிங்கா? ரெக்கவர் கான்சன்ட்ரேஷன் ஃபாஸ்டர். இன்னொன்று கான்சன்ட்ரேஷன் ரிப்ளேஸ் மோர் ஸ்லோலி. மெதுவாக அதான் கான்சன்ட்ரேஷன் டைமிங் கூடுன்னு போட்டுருவோம். ஓகே இன்னும் ஒரு பாயிண்ட் இருக்கா? கடைசியாக கதனாது ஹண்ட்ரு போல நல்லா இருக்கே. This weapon technique can be recognized by its potential shape. ஓகே இங்கே இருக்குது. இதுதான் பார்த்தோமோ ரெக்கவர் டைம் ஏமா பசங்க. ரைட்டு அவ்வளோதான். சில் பாயிண்ட் முடிச்சுது. என்னது? போல்ஸ்டர் பிளாஸ்ட். மை காட் செம்மையாகப்பட்ட இந்த போல்ஸ்டரில் ரேஞ்சின் மாஸ்டர். ரேஞ்சருக்கு வந்து இந்த அட்டாக் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். வளர் சர்ச் நம்ம மொதல் பண்ணது வந்தீங்கன்னா நமக்கு ஹை சான்சஸ் ஆஃப் கிரிட்டிக்கல் அட்டாக்கு. இது வந்து ரேஞ்சர் அட்டாக்ஸ். ஓகே ஆசம். வாடிஸை பார்ப்போம். இந்த ஆரோ ரெடி பண்ணி வச்சுக்குவோம். எப்போவுமே தயாராக இருக்கணும். வில்லிலிருந்து புறப்படும் அம்பு போல் எப்பவும் தயாராக இருக்க வேண்டும். வாடிஸ் உள்ளதான் இருக்கான். நான் வெளியே போயிட்டு இருக்கேன். வெளியே போகணும்னு நினச்சி எங்கடா இருக்க? பக்கத்துலேயே காமிச்சிட்டேன் மேப்பில். என்னடா மேலே ஏறணுமா? நான் இந்த இப்படி போகலாம்ல. வந்துட்டாங்க. அவனை பாதி தூரம் வந்துட்டாங்க போல. இந்த நிற்கிறாம்பாங்க. வாடிஸ் எப்படி இருக்க? ஸ்டுடியோ வாடிஸ் பேரு. பேர் லைட்டு போகிற வழி கரெக்டாக போயிட்டு இரு. நீ ஒன்றும் ஏறணும்னு காட்டல. அவங்க சொன்ன மட்டும் தான் போவேன். நான் மொத்த பிஸ்னஸ் கிளியர் பண்ணிட்டேன். கேப்டன் ஆர்டர் இப்போ போ. அப்போ நல்லா இருக்காங்களா? அடி வாங்க பட் நல்லா இருக்காங்க.
உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க கொஞ்சம் தூரம் முன்னாடி. I was supposed to have 3 எனக்கு அட்லீஸ்ட் 3 பேராவது இது கார்டு வரணும் I'm off to அப்படின்றான். Baron Light Wadis. நான் பேரன் லைட்டுக்கு போனேன் வாடிஸ். ஆளாய் சொன்ன மாதிரி கேப்டனோட abandoned to the riffraff. நீ வேணா இங்கிரு, நாமளும் தனியாக இருக்கணுமா? வாய்ப்பே இல்லை. அப்போ என் கூட வரது நல்லது, வரேன் லாய் அப்படின்ட்டு கிளம்பிட்டான். அது மண்டையில பாருங்க, ஒரு சில கேரக்டர்ஸ் பார்த்தா இரிட்டேட் ஆகும்ல, அந்த மாதிரி இருக்காங்க வாடிஸு. இது ஸ்டுடியோ வாடிஸ்ன்னு பேர் கரெக்டாக சொல்லிக்கிறேன். ஓகே, பேரன் லைட் பஞ்சாயத்தை முடிச்சு வச்சிட்டோம்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், இது பேரன் லைட்டு மீட்டிங் தான் போகணும்னு நினைக்கிறேன். Well, now that that's Yes. done, embassy can find. எம்பசி கண்டிப்பாக கரெக்டாக நடக்கும். எம்பசி நடந்துச்சுன்னா வெஸ்ட் சைடு போனால் நம்ம ஹேடிஸு சைலன்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சி ஒருவேளை அதோட பேக்கப் கூட கண்டுபிடிக்கலாம். நான் வேணா நேராக பேரன் லைட் போகலாம், சும்மா சுற்றி பார்த்துட்டு போகலாம். நம்ம ஏற்கனவே சுற்றி பார்த்துட்டோம்மா, ஏகப்பட்ட சைடு மிஷன்ஸ் முடிச்சிட்டோம். வேறு சைடு மிஷன் இருக்கா? ஓகே ஸ்பாட்டன்ஸ், இன்னைக்கு இந்த இடத்த முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன். இன்றைக்கி கிட்டத்தட்ட இப்போ நம்ம அடுத்து போகிறது பேரன் லைட் தான். வேணா சைடு மிஷன் பார்ப்போம். இன்றைக்கான கண்டென்ட் இதோட முடிச்சுக்கலாம் ஸ்பாட்டன்ஸ். மறக்காமல் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாவது கேமில் கண்டென்ட் பிடிக்கல, ஏதாவது பிடிக்காத விஷயம், ஏதாவது உங்களுக்கு பிடிக்காத விஷயம் நான் பண்ணேன்னா கமெண்ட்டில் போடுங்க, அதை நான் மாற்றிக்க பார்க்குறேன். அதே மாதிரி இந்த மாதிரி டெய்லி வீடியோஸ் பார்க்கணும், ஹரிசான் கேம் பிளே இன்னும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா டெய்லியும் இரவு 9 மணிக்கு செக் பண்ணி பாருங்கள். டெய்லியும் வீடியோ இனிமேல் ராத்திரி 9 மணிக்கு நான் அப்லோட் பண்ணுவேன். அது எல்லாத்துக்கும் மேலே இந்த மாதிரி பிளே ஸ்டேஷன் கேம்ஸ், ஸ்டோரி கேம்ஸ், AAA கேம்ஸோட வீடியோ கண்டென்ட்ஸ் பார்க்கணும்னு நினச்சின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் டு The strength. There's the strength to make a stand. Ghost of Gaming.